இன்னியோட கதையில் நம்ம பார்க்க போகிறது 23வது திவ்ய தேசமான தேர் அழுந்தூர் அப்படிங்கிற திவ்ய தேசத்தை பற்றி. இங்கே சிறப்பாக சொல்லப்படுறது என்ன அப்படின்னா, பெருமாள் எப்படி எழுந்தருள்காராம் அப்படின்னா, பசு கண்ணுக்குட்டியோட, அதாவது கோமாதான்னு சொல்லுவோம் இல்லையா, பசு கண்ணுக்குட்டியோடு எழுந்தருளிருக்காராம். அதே மாதிரி பெருமாளோட கர்ப்ப கிரகத்தில், அதாவது இதுக்குள்ளே யூஸ்வலி பெருமாள் கூட தாயார் தானே இருப்பாங்க. ஒரு ஒய்ஃபாக இருந்தால் ஒரு ஒய்ஃப் இருப்பாங்க, 2 ஒய்ஃபாக இருந்தால் 2 ஒய்ஃப் இருப்பாங்க. ஆனால் இங்கே பெருமாளோட கர்ப்ப கிரகத்துக்குள்ளே பெருமாள் கூட எழுந்தருள் இருக்கிறது யாராம் அப்படின்னா, ஒரு பக்கம் கருடனும் இன்னொரு பக்கம் பிரகல்லாதனும் எழுந்தருள் இருக்காங்களாம். இந்த திவ்ய தேசமான தேரழுந்தூர் அப்படிங்கிறதுக்கு பெயர் காரணமாக சொல்லப்படுறது என்னவா அப்படின்னா, ஒரு ராஜா இருந்தார். அந்த ராஜா ரொம்ப நீதிமானாம். அவருடைய தேர் எங்கே இருக்குமா அப்படின்னா, பூமி மேலே போகாதான், ஆகாயத்து மேலே தான் எப்பயுமே அவரோட தேர் போயின்னு இருக்குமா. ஸோ அது மாதிரி ஒரு வாட்டி ஒரு பிரச்சனை வரும்போது அவர் என்ன பண்ணிட்டாராம், ஒரு பக்கமாக நீதி கொடுத்துட்டாராம். அதாவது தப்பான தீர்ப்பு கொடுத்ததுனால அந்த தேர் என்ன பண்ணுச்சான், ஆகாய மார்க்கமாக போகாமல் பூமிக்கு அழுந்தி கீழே வந்துடுத்தான். ஸோ அப்படி அது கீழே அழுந்தி வந்த ஊர் தான் இந்த தேர் அழுந்தூர் அப்படின்னு சொல்லப்படுது. அதனால தான் இந்த திவ்ய தேசத்துக்கு இந்த பெயர் காரணம் வந்ததாகவும் ஒரு சாரார் சொல்கிறாங்க. இங்கே இருக்கிற பெருமாளோட பேராக சொல்லப்படுறது தேவாதிராஜன் அப்படிங்கிறது இங்கே இருக்கிற திவ்ய தேசத்து பெருமாளோட பேர். திருமங்கையாழ்வாரால் 40 பாசுரங்கள் இந்த பெருமாள் மேலே பாடப்பட்டிருக்கு. கம்பர் பிறந்த ஊரும் இந்த தேரழுந்தூர் அப்படின்னு சொல்கிறாரு. கம்பர் என்ன பண்ணுறாரா, ராமாயணத்தை இந்த தேரழுந்தூரில் தான் மேடை ஏற்றினாராம். பரப்புறதுக்கான ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டேஜாக யூஸ் பண்ணின்றது இந்த 23வது திவ்ய தேசமான தேரழுந்தூர் அப்படின்னு சொல்கிறாங்க. திருமங்கை ஆழ்வார் என்ன பண்ணாராம், ஒரு பறவையை தூது விடுறாராம் இந்த பெருமாள் கிட்ட. என்னவா அப்படின்னா, நான் உன்னை பார்க்கறதுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கேன் அப்படிங்கிறத நீ போய் என்ன பண்ணு பறவையே, நீ போய் பெருமாள் காதில் சொல்லு அப்படின்னு சொல்லி திருமங்கை ஆழ்வார் தூது விட்ட ஸ்தலமும் இந்த 23வது திவ்ய தேசம் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் சிறப்பாக சொல்லப்படுறது என்னன்னா, கம்பருக்கும் அவருடைய மனைவிக்கும் இந்த திவ்ய தேசத்தில் என்ன இருக்கான் அப்படின்னா, தனித்தனியாக சன்னதிகள் இருக்கான். வேறு எந்த திவ்ய தேசத்துலேயும் இல்லாத சிறப்பாக அவங்க 2 பேருக்கும் அந்த ஊரில் தனியாக சன்னதி இருக்குது அப்படின்னும் சொல்லப்படுதா. இதுதான் 23வது திவ்ய தேசத்தினுடைய சிறப்புகள். தேங்க்யூ.